அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான். கொஞ்சம்லாம் இல்லை, நிறைய அதிர்ச்சியான தகவல் தான். நேட்டோ நாடுகள் மீது மறுபடியும் ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க. அந்த பக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் நேரடியாகவே. நேற்று அமெரிக்கா சவால் விட்டதுக்கப்புறம் 2 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க இவங்க ஈரான் தரப்பில். சவுதியினுடைய மறுபடியும் ஒரு அரம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த பேபிள் மேண்டப் கடல் பகுதியை முழுமையாக தன் வசப்படுத்துவதற்கான திட்டத்தில் இறங்கியிருக்கிறது ஹவுதிகள். 18க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூட போகிறாங்க சவுதி அரேபியாவில். பாகிஸ்தான் ஒரே பரபரப்பாக இருக்காங்க அடுத்த சம்பவத்துக்கு. இதெல்லாம் கேட்கும்போதே உங்களுக்கு கிருகிருன்னு சுற்றுதா, ஒரு மாறு இருக்குமே. சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு பெரிய சம்பவம். தயாராகுங்க யுத்தத்துக்கு. முடிஞ்சால் புல்லட் ப்ரூஃபோடு வாங்க. நம்ம அந்தளவுக்கு யுத்த காலத்துக்கு போக போகிறோம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சவுதியை பற்றி பார்த்துடலாமா? ஏன்னா சவுதி தான் கொஞ்சம் பதற்றமாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இது இப்போ ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடத்தினதுங்க. அங்கே சவுதியினுடைய அரம்கோ ரிஃபைனரி ஜிசான் ஒன்று இருக்குது. 13ஆம் தேதி நடத்தினாங்க நேற்று இரவு. அதாவது தாக்குதல் சவுதி மிரட்டினதுக்கப்புறம், சவுதின்னு அவங்க சொல்லலை அப்படின்னாலுமே அது உறுதி செய்யப்பட்ட தகவல் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் வந்திருக்கிறது. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எந்த கையெழுத்து போட்டாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நீங்கள் கையெழுத்து போட்ட நாடுகள்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களை கண்டிப்பாக அடிக்கதான்ப்பா செய்வோம் அப்படின்னு சம்பவம் நம்பர் 1ன்னு சொல்லிட்டாங்க. சம்பவம் நம்பர் 2 அடுத்து உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறேன் நான். ஹவுதிகளுடைய 3 தலைவர்கள் 3 பிரிவுகளாக பிரித்து அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த கடற்பகுதியை ஒட்டி என்ன பிரச்சனைனா, ஏமனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு சில பகுதிகள். இது முழுமையாகவே ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் வருவதற்கான மிகப்பெரிய ஆப்ரேஷனை நேற்று இரவு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லை பகுதியில் தாக்குதல். இந்த கடற்பகுதி ஒட்டி வந்துருச்சு அப்படின்னா பேபிள் மேண்டப் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடற்பகுதி முழுமையாக இவங்க வசம் போயிடும். இப்போ எப்படி அமெரிக்கா வசம், அமெரிக்கன்ற பாருங்கள், ஈரான் வசம் அந்த முழுமையாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் போச்சோ, அதே மாதிரி ஹவுதிகள் என்ன ஒரு திட்டம் தீட்டுறாங்கன்னா, முழுமையாக இது கடலோரம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்ற பலே திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பழைய திட்டத்தில், அதாவது கீழே ஏமன் வரைக்குமே கொண்டு போகணுன்ற ஒரு திட்டத்தில் இறங்கிட்டாங்க. தாக்குதல் நடத்துகிறாங்க. அடுத்தடுத்து ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஏமனும் பதிலுக்கு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. இலே அவதி, உங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்ககிட்டயே பயங்கரமான ஒரு ட்ரோன் இருக்குது, அடிக்கட்டமா பிரிச்சு மேயிட்டோமா அப்படின்னு அவங்க தரப்புலையும் ஒரு மிரட்டலை விட்டுட்டாங்க. ஆனால் கடந்த ஒரு 2 நாட்களாக பாகிஸ்தானுடைய C-17 குளோப்ஸ்டர் 3 கனரக போக்குவரத்து விமானம் கத்தாருடைய எமினுடைய ஏர்ஃபோர்ஸில் போயிட்டு இறங்குது. பாகிஸ்தான்லேருந்து போகிறாங்க, அங்கே இறங்குறாங்க கத்தார் பக்கத்தில். இது கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேலே நிகழ்கிறது. இது ஒரு பெரிய நிகழ்வு தான். அப்போ பாகிஸ்தான் வீரர்கள் இழக்கிறாங்களா, இல்லை ஆயுதங்களை கொடுக்குறாங்களா, இல்லை வேறு எதற்காக? சும்மா ஃப்ளைட் இந்த பக்கம் நிறுத்தியிருந்தால் வேஸ்ட் ஆகுதுன்னு சும்மா ஓட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது விமானத்தினுடைய ஆயுதங்கள் இறக்கி ஏற்றுவதற்காகவே பிரத்யோகமாக சென்றிருக்கிறது. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இத்தாலியினுடைய ஏர்ஃபோர்ஸ் 130J ஹெர்குலஸ், போயிங் 767-2EY, அப்புறம் கல்ஃப்ஸ்ட்ரீம் G550, இது எல்லாமே சவுதிக்கு மேலே பறக்கிறது. அடிக்கடி தரையிறங்க இருக்கிறது. ஒரு 3-4 தடவை இறங்குறாங்க. சம்பவம் நம்பர் 3, அமெரிக்கானுடைய சென்காம் கமாண்டர் அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் அங்கே பிரின்ஸ் சல்மான் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு ஹை லெவல் மீட் நடத்துகிறாங்க. இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மட்டுமே வரல, அடிஷ்னலாக ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 சம்பவத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும். அதை என்னென்னு பக்கத்தை விட்டு பாட்டிக்கிட்டு சொல்லிடுங்க. ஆனால் மறுபடியும் சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்கன்னா 15 நாடுகளை கூப்பிடுறாங்க. இந்த பேபிள் மேண்டப் பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் பட்சத்தில் இந்த 15 நாடுகளுடைய கூட்டு இராணுவ நடவடிக்கைகள் எடுக்க போவதற்கான அறிவிப்பு வெளியிட போகிறாங்களாம்.
இதில் பாகிஸ்தானும் கலந்து கொள்ள போகிறாங்க. அந்த பேபலப் மேண்ட பகுதியில் இனி ஹவுதிகள் தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்த போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ இவ்வளோ மிரட்டலுக்கு அப்புறமும் ஹவுதிகள் ஏதாவது பயந்துக்கிறாங்களா, ஐயோ நாங்கள் தாக்கல் நடத்துறதே நிறுத்த போகிறோன்னு சொல்கிறாங்களா, இல்லை சவுதி இறங்கி தாக்கல் நடத்த போகிறாங்களா? ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம், சவுதி எப்போவுமே சிங்கிளாக வரமாட்டேன்றாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு தான் வராங்க. இந்த பக்கம் இப்போ துருக்கி எந்த அளவுக்கு அடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இந்த 15 நாடுகளுக்கு மேலே அவங்க இராணுவ ஃபோர்ஸை எந்த அளவுக்கு உள்ள ஹவுதிகளுக்கு ட்ரபிள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பழைய திட்டத்தில் இருக்காங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டு கம்முன்னு போயிடுறாங்களா, இல்லை சார் பிரியாணி சாப்பிட்டு 2 நாள் தங்கி நின்று போகிறேன்றாங்களா, இல்லை பிரியாணி சாப்பிட்டு 2 நாள் இருந்துட்டு திங்கக்கிழமை தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் பெருசாக ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரியும் எமினி ஹவுதிகளை தடுத்து விடலாம் என்ற திட்டத்திலும் இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. இது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது சவுதிக்கும் அங்கேயும் நடந்த நிகழ்வுகள். இடையில பாகிஸ்தான் வர இப்படி குறுக்கா மறுக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கு. அதுக்கான சம்பவத்தை பார்த்துடலாம். நேற்று சும்மா இல்லாமல் அமெரிக்கா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, அது முழுக்க எங்கள் கடை தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஈரான் வேற எல்லா கப்பலையும் நிறுத்திட்டாங்க. நீ தைரியமான ஆளாக இருந்தால் கூட்டிகிட்டு கிளம்பு, நீ சரியான ஆளாக இருந்தால் ஒரு கப்பலாவது நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, கூட்டிகிட்டு போகன்னு சொல்ல 2 கப்பல் ஓமனுடைய எல்லை பகுதியில் ட்ரை பண்ணுறாங்க. ஓமனுடைய எல்லை பகுதியில் ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க. அந்த 2 ஆயில் கம்பெனி, அதாவது இரண்டுமே அபுதாபியினுடைய ஆயில் கம்பெனி தான் சொல்கிறாங்க. ஒன்று எகிப்து 2 எமிரேட்டினுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க எகிப்து தரப்பில். எதற்காக தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னா, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அதை நாங்கள் ஏற்றுக்க விரும்பல, நீ தைரியமான ஆளாக தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறோம். கரெக்டாக 2 கப்பல்கள் ஓமனுடைய எல்லை பகுதியிலேருந்து கடந்தது அப்படின்னா அது எங்கள் பேச்சு மீறதானே அர்த்தம், நாங்கள் தாக்கல் நடத்தி தானே தீர்வோம்னு சவாலாக அடிக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, ஏற்கனவே அங்கே குஷம் ஐலாண்டில் எண்ணெய்கள் எல்லாம் வழிந்து அங்களோட கடற்பகுதிகள் பாதிக்கப்பட்டு நேற்று தான் ஈரான் ஓடி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சர்வதேச கடற்பகுதி நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இந்த கூடாயிலெல்லாம் ரொம்ப ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு தண்ணியில், இதை யார் நீக்குவாங்க? இதற்கான செலவுகளை யார் ஏற்றுப்பாங்க? சர்வதேச நாடுகள் ஏற்றுக்குமா? அது செலவுகள் நாங்கள் தானே பண்ணுறோம், அப்போ அது எங்கள் கட்டுப்பாட்டில் தானே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓமன் அதே கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் தாக்கல் நடத்துறதுனால எங்கள் கப்பலில் இருக்கக்கூடிய குருடாயெல்லாம் வலிஞ்சு போக ஆரம்பிச்சதுன்னா இந்த செலவை ஈரான் ஏற்றுக்குமா? இல்லை இந்த செலவை ஈரான் ஏற்றுக்குமா? ஓமன் மீது நேற்று நடத்தப்பட்ட 2 கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு அந்த குருடாயெல்லாம் வலிஞ்சு போகும்போது நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் அங்கேயும் யார் தாக்கல் நடத்துனாங்களோ அவங்க தான் ஏற்றுப்பாங்க. இது எல்லாமே ஒரு டைலாக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது நீங்கள் தாக்குதலே நடத்தாத மாதிரி இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று அந்த ஓமன் பார்டருக்கு இந்த பக்கம் தரையை தட்டி நிற்கும் போது அந்த எண்ணெய் பகுதி இருக்குல்ல, அது கடற்பகுதியில் சேட்டலைட் இமேஜஸில் அவ்வளோ தென்படுது. அடுத்தடுத்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கடல்சார் உயிரினங்களே வாழ்வதற்கான வாய்ப்புகளே இல்லைன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அதை சுற்றியும் காலி பண்ணுறாங்க. இப்போ அங்கே குஷம் ஐலாண்ட்லேருந்து இந்த எண்டு ஓமனுடைய இந்த எண்டு வரைக்குமே கடற்பகுதியும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு அடுத்தடுத்த தாக்குதல்கள், ரெஸ்டே விடாமல் ஒரு நாளைக்கு ஒரு கப்பல் 2 கப்பல் தாக்குதல் நடத்திட்டே இருந்தால் என்ன ஆக போதோ தெரியல. அது அவங்க ஈரானுடைய சம்பவம், அது ஓமன் பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மாற்றி கண்டனம் தெரிவிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஈரான் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 2 கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் நிறுத்தலை. இந்த பேச்சுவார்த்தைலாம் தொடங்கி இந்த யுத்தம் நிறுத்தினதுக்கப்புறம் முதல் முறையாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் நிலைகள், அதாவது அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கோட்ரஸ், அந்த பகுதியை அடிச்சிருக்காங்க. ஹவுசிங் கோட்ரஸ் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. இது அவங்க தான் நிறுத்தினாங்களா இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப் நிகழ்த்தினாங்களான்னு தெரியல. ஆனால் தகவல்கள் என்ன வருகிறது என்றால், அல்ஜசீரா போன்ற சேனல்லாம் ஈரான் தான் நடத்தினாங்கன்னு உறுதியிட்டு கூறுகிறார்கள். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள் தாக்கல் நடத்தி இருக்கலாம். ஏன்னா அந்த குழுக்கள் மீது
சவுதியும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதற்கு அந்த குழுக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் பதிலடி நடவடிக்கை எடுத்தே தீருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஈராக் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, அந்நிய மண்ணில் தாக்கல் நடத்தாத, அந்நிய மண்ணில் போயிட்டு நம்ம மண்ணை பயன்படுத்தி தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நேற்று காணி அவர்கள், IRGC காணி அவர்கள் ஈராக்கில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதனால் சரி, அவங்க வெறி கொண்டு வேங்கையாக இருக்கிறாங்க, பாவம் ஏதாவது ஒரு 2 சான்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு விடுங்களேன், பாவம் என்ன பண்ணுறது, இப்போ எதுவுமே இல்லாமல் தான் தம்பிங்க கொஞ்சம் புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுவோன்னே, சரி வேணும்னா அமெரிக்க நிலைகள் இருக்காங்க, வேணா 2 அடி அடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அதனால் 2 தாக்கு நிகழ்த்தி இருக்கிறாங்க. பட் இல்லை, அல்ஜெசிரா நகி ஈரான்கே அட்டாக்கு கண்ணாம் கே அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் ஒதுங்க வேண்டியதுதான். இன்னும் நம்மளுக்கு சாயந்தரம் தான் தெரியும் இந்த 2 நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையிலே ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க லெபனானுக்கு. லெபனான், சிரியா, உங்கள் 2 பேர்த்துக்கு ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் பக்கம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பகுதிகளையும் உங்களுடைய நிலப்பகுதியில் 1% கூட நீங்கள் இழக்க மாட்டீங்க. சிரியா உங்களுக்கு சேர்த்தி தான். அந்த கோல்நைட்ஸ் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னுமே நீங்கள் கண்டுக்கலன்னா அந்த நிலப்பகுதியை உங்களால் வாழ்நாளே மீட்க முடியாமல் போயிடும். லெபனானும் அதே தான். ஒன்றை மட்டும் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம், எந்த ஒரு பிராந்தியத்திலும் அவங்களுடைய சொந்த நிலங்களை இழக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களுடன் இணைந்தீர்கள் என்றால் உங்களுக்கான தக்க உதவிகள் செய்து கொடுக்கப்படும், மறியீர்களா அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் ஒரு எச்சரிக்கைகளும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஈராக், கத்தார் இவங்களுக்கு சேர்த்தி தான் நான் சொல்கிறேன். அமெரிக்க நிலைகளை வெளியேற்றினீங்க அப்படின்னா இந்த ஜியோனிஷன் ஆட்டங்கள் முடிந்து விடும்ன்ற மாதிரி தான் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹாக்கன் ஃபிடன் அவர்கள் ஒரு வார்த்தையை போடுறாரு. எப்போ காசா மீது சொல்லி தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்களோ, பாலஸ்தீனத்தின் மீது அடுத்தடுத்து தாக்கல் நடத்துகிறாங்களோ, இதுக்கப்புறம் இஸ்ரேலை நாங்கள் விட்டு வைக்கிற மாதிரி கிடையாது. இது எச்சரிக்கை இல்லை, இது எச்சரிக்கை இல்லை, எங்களோட செயல்களை நீ பார்க்க போறீங்க. இனி துருக்கி, கத்தார், எகிப்து இந்த 3 நாடுகளும் இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை மிக கடுமையாக எடுக்க போறோம்ன்றாங்க. அதாவது துருக்கியினுடைய ஹாக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அப்படி வெறி வந்து இப்படி கையில் இருக்கிற செவப்பட்டு நடத்தினா அந்த பக்கம் குண்டு விழுற மாதிரி பேசுகிறாரு. இப்போ எங்கே ஏதோ இஸ்ரேல் மீது அடிச்சிடற மாதிரி பேசுகிறாரு. மற்ற எல்லா நாடுகளும் அடிக்கலாம், பட் துருக்கி அந்த அளவுக்கு தாக்கல் நடத்த முடியுமான்னு தெரியல. இப்போ விட்டா போதும், அப்படி இஸ்ரேலை போய் அடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க இப்போ துருக்கி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குசால் மூடில் இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் அவங்க அடித்தாங்கன்னா 3 நாடுகள் சேர்ந்து வரணும்ல, பாகிஸ்தான் வரணும், இந்த பக்கம் சவுதி வரணும், எல்லாமே சேர்ந்து வராங்கல்ல. அதனால் அவங்க தைரியமாக முடிவெடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் துருக்கி. ஏதோ ஒன்று ட்ரை தான் பண்ணி பாருங்களேன், ஏதாவது முடியுதா அப்படின்ட்டு. இனி காசா மீதோ பாலஸ்தீனத்தின் மீதோ கை வைத்தீர்கள் என்றால் அந்த வைத்த கைக்கான தண்டனைகள் நிச்சயம் கிடைக்கும்னு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இது வழக்கமான கண்டனமா இல்லை நடவடிக்கைகள் இருக்குமா அப்படின்னா என்னுடைய பார்வையில் இது வழக்கமான கண்டனம் நான் பார்க்குறேன். ரொம்ப சீரியஸாக அப்படி தான் பேசுவாங்க. அங்கே பத்திரிகைகள் வேணால் ஆஹா ஓஹோன்னு அந்த உருட்டிக்கலாம், நம்மளுக்கு அந்த உருட்டெல்லாம் தெரியும். இது வழக்கமாக சரி கூடுறாங்களே, சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சந்தோஷப்படுத்தணுமே, போட்ட இது மாதிரி 2 பிட்டை போட்டால் தலைவா என் நாட்டை காப்பாற்ற வந்த தலைவா அப்படின்னு அங்கெல்லாம் கை தட்டுவாங்க, அடுத்த ஓட்டு போட்டுடலாம் வேண்டியதான். ஒன்றும் நடக்காது. ஒரு இது சொல்ல விரும்பலை, சும்மா ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். இப்போ எல்லாம் அதையும் மீறி இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த முடிகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம ஏன்னா இஸ்ரேல் லெபனானை விட்டு வைக்க மாட்டேன்றாங்களே, பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு தானே இருக்காங்க. அமெரிக்கா அவனை இழப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்திலேருந்து 25 ரீப்பர் ட்ரோனு இழந்திருக்கிறாங்களாம் இதுவரை. அவங்களோட மொத்த உற்பத்தியில் 25 ரீப்பர் ட்ரோன் இழந்திருக்கிறாங்களாம். இதுதான் வரலாற்றிலே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட ட்ரெஸரி பெசன்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி ஈரான் உலக நாடுகள்லேருந்து தனிமைப்படுத்தப்படும், ஒட்டுமொத்தமாக எக்கனாமிக் ஐசோலேட் பண்ண போகிறோம், இனி கம்ப்ளீட்டாக நாங்கள் அடித்து நொறுக்க போகிறோம்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, ஏதோ அவரும் ஆசைக்கு பேசுகிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இப்படி சொல்லி பேச்சுவார்த்தைக்கு எத்து காட்டுறீங்களான்னா இல்லையே, இறங்கி போயில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, ஏதோ கூடுதல் தான். சரி, பாகிஸ்தான் பிரதமர் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறாரு. அதனால் அப்படி நம்மளுக்கும் சீரியஸாக பார்த்துட்டு உக்ரைன் கிட்ட போயிடலாம். ஒன்று, இந்த நதிநீர் இணைப்புன்றதை தாண்டி நம்மளுக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு தண்ணி இந்த பக்கம் வரலாம் கூட நம்ம ரெட் லைனையும் நம்ம ரெட் பவுண்டரியும் அவங்க தாண்டுறாங்கன்னு அர்த்தம். அதற்கான பதில் நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். இது சாதாரண மண் கிடையாது, பாகிஸ்தானுடைய மண். இந்த பாகிஸ்தானோட மண்ணில் எங்களோட ஒரு சொட்டு தண்ணி கூட எந்த பிரச்சனை இல்லாமல் நான் கிடைக்கும்னு நினைப்போம். அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா
எதிரி நாடுகளுக்கு ஒன்றை மட்டும் நான் கூறுகிறேன், இனி நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் ஆயுதங்கள் தான் பேசுன்ற மாதிரி மனுஷன் நேற்று பாகிஸ்தானுடைய சுதந்திர தின விழாவில் ஒரு வீர உரையாற்றிட்டாரு. சுற்றி நின்ற கூட்டம் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமருடைய பேச்சு உரையை கேட்டு அப்படியே கையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் அப்படியே நட்டுட்டு எழுந்து அப்படியே கூஸ் பம்பா அப்படி நிற்கிறாங்க. தலைவா, என்னை எல்லை பக்கம் அனுப்பிடு தலைவா, நான் பேசிக்கிறேன்ற மாதிரி அவங்க. அது மட்டும் இல்லை, மே 2025 இந்தியா நம்மளை நிச்சயம் நினைவில் கொண்டிருக்கும். நாம் அடித்த அடையில் எதிரிகளுக்கு பயம் என்றால் என்னவென்று காட்டிவிட்டோம். நம்மளோட கரேஜ், நம்மளுடைய வீரம் எதிரி மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டு எதிரிகளுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டு, ஐயோ எப்போ இந்த போரை நிறுத்துவாங்கன்னு அவங்க கெஞ்சிட்டு இருக்கிற வேலையிலே ட்ரம்ப் அவர் வந்தார். ட்ரம்ப் மட்டும் வரல அப்படின்னா பல லட்சம் உயிர்கள் மாண்டிருக்கும். இந்த பல லட்சம் உயிரை காப்பாற்றியது யார் என்றால் ட்ரம்ப் தான். இல்லை என்றால் அணுகுண்டை கட்டிச்சு வீசி இருப்பேன்றாங்க. அந்த அளவுக்கு பயத்தில் உறைந்திருந்தார்கள் எதிரிகள் அப்படின்றாங்க. ஆமாம், எங்கள் பக்கத்து விட்டு பாட்டி கூட கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தது. கண்ணு பாகிஸ்தான்காரங்க என்ன அணுகுண்டு கடிச்சு வீசிட்டு போகிறாங்கப்பா, வாயில் கடிச்சு வீசுகிறாங்களாமே சொல்லி நான் சொன்னேன், பாட்டி வாயில் கடிக்கும் போது வாயிலே வெடிச்சுன்னு கவலைப்படாதீங்க, அவங்க பின்னாடி பாம்பு போகிறதான் கரெக்டு, முன்னாடி அந்த அணுகுண்டெலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நான் பாட்டிக்கிட்ட. சரி பாட்டி கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவே அலறி அடித்து ஐயோ அணுகுண்டு போட்டுருவாங்களான்ற பயம். கரெக்டாக ட்ரம்ப் ஓடி வந்து தடுத்துட்டாராம். ட்ரம்ப் மட்டும் தடுக்கலைன்னா அவ்வளோதான்றாங்க. நான் போடுறேன் பாருங்கள் பக்கத்தில் லிஸ்ட்டு. இந்த லிஸ்டெல்லாம் யார் தெரியுங்களா? பாகிஸ்தான் இராணுவம் இந்தியா நடத்திய தாக்குதலில் இறந்தவங்க, அங்கே இராணுவ ஜெனரல்ன்ற பாருங்க, மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க எல்லாமே. அவங்க ஃபீல்டு மார்ஷல்லேருந்து விமானிகள்லேருந்து எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதற்கான இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதை நினைவில் வைத்திருக்குமா பாகிஸ்தான் தான் எனக்கு தெரியாது. ஆனால் வீர வசனம் மட்டும் பயங்கரமாக விடுறாங்க. 7 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், 8 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், நாங்கள் கொட்டசாமின்னு உலுக்கி எழுந்திரிச்சா கூட கனவு இல்லைப்பா அப்படின்றாங்க பாகிஸ்தான் தரப்பில். எதுவோ நம்ம உயிரை காப்பாற்றியது யார் சொல்லுங்கள்? இப்போ நீங்களும் நானும் சந்தோஷமாக சிரித்து பேச்சு இந்த உலகத்தில் நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோன்னா யார் காரணம்? ட்ரம்ப் தான் காரணம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பாகிஸ்தான் வந்து வலியுறுத்துவாங்க. நம்மளாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது காரணம் ட்ரம்ப்பு தான். ரூபாய் நோட்டில் ட்ரம்ப்பு புகைப்படத்தை வச்சிடலாமான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிவாப்பா ட்ரம்ப் அவர்களே, எங்கள் உயிர் இந்த அணுகுண்டு பாய்ஸ்கிட்டு காப்பாற்றிட்டேப்பா, அதை நினச்சா போக சந்தோஷமாக இருக்குது. சரி, அந்த சந்தோஷத்தோடய நம்ம இப்போ இது எத்தனை பேர் சீரியஸாக எடுத்துக்கிறது மஞ்சள் புகழ் சனியாக எடுத்துக்கோங்க. சரி, அடுத்து வந்து இந்த தகவலை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ரொமானியா இருக்காங்க இல்லையா, ரொமானியாவில் அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு வாட்டர் லெவல்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறனால அது இல்லாமல் தொடர்ந்து ட்ரை நிறைய காரணங்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, யுரேனியத்துலேருந்து மீதி எல்லாமே எதுவுமே கொஞ்சம் கிடைக்கல, ரேட் அதிகம், க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணதுனால மின்சார தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த மின்சார தட்டுப்பாட்டுக்கு யார் உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? உக்ரைன் உதவி பண்ணுறாங்களாம் ரொமானியாவுக்கு. ஆமாங்க, உக்ரைன் ஓடி வந்து இப்போ உதவி பண்ணுறாங்களாம், வாங்க எவ்வளோ மின்சாரம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்றாங்க. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவங்கக்கிட்டே மின்சாரம் பற்றாமல் இவங்கெல்லாம் கொண்டு போய்ட்டு பேட்டரி இறக்குனாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓடி வந்து உக்ரைன் உதவுறாங்கன்னா அது எவ்வளோ நல்ல மனசு இல்லை? தனக்கே இல்லைன்ற பட்சத்தில் கூட இந்த அளவுக்கு உதவுறாங்கன்னா கர்நாடகாக்காரங்களாம் போய் தெரிஞ்சுக்கணும். தண்ணி அணை நிரம்பினா மட்டும்தான் தமிழகத்துக்கு தண்ணின்ற ஒரு கோட்பாடோடு இருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்ற ஒரு கோட்பாடாக இருக்கணும். உடனே உங்கள் மனசுக்குள்ள தோணும், அப்போ இந்தியா என்ன இன்ட்ரெஸ்ட் நம்மளும் அணை நிரம்பினா தானே பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி வரலனாலும் கேள்வி வர வைப்பது என்னுடைய கொஷின் தான். ஸோ மனித இனம் என்பது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். அப்போ நான் இன்னொன்று நினச்சேன், நான் நம்ம போயிட்டு கர்நாடகாவில் இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம அதே நிலமை தான் எடுப்போம். ஏன்னா நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அது மாதிரி. அரசியல்வாதிகள் தனது பிழைப்பை ஓட்ட வேண்டாமா இல்லையா? இல்லைன்னா ஆளுங்கட்சி வந்து ஆட்சிக்கு விழுந்துடும். அது எல்லாருமே அப்படி தான். சொல்கிறது ஈஸியாக இருக்கும், செயல்பாட்டுக்குன்னு வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நம்மளுக்கு என்னத்துக்கு ஊரோம்பு? எதுக்குங்க ஊரோம்பு? வாங்க நம்ம எஸ்டோனியா கிட்ட போகலாம். எஸ்டோனியா கிட்ட பாருங்கள், கரெக்டாக ஒரு 30-40 கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு ட்ரோன் உள்ளே தரையிறங்கியிருக்கு. உடனே எஸ்டோனியா போர் விமானம் நேராக மேலே எழும்பி இருக்குது, போகுது, ட்ரோனை சுட்டு வீழ்த்துறாங்க. இது வந்து யார் என்ன சமாதானம் சொன்னாலும் எஸ்டோனியா வந்து சமாதானமே ஆகலை. சும்மா நீலாம்பரி மாதிரி போயிட்டு கதவை ஃபுல்லாக சாத்திக்கிட்டு ஊஞ்சல் அப்படி வேகமாக ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ எஸ்டோனியாவுடைய பிரசிடென்ட் எல்லாமே. இப்போ
என்ன காரணம், இதுக்கு நம்ம பதில் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுக்கு நான் எடுக்கலை அப்படின்னா இந்த எஸ்டோனியா நாட்டுக்கு நான் வந்து லாட்வியா, எஸ்டோனியாவில் நான் லாட்வியா மாற்றி நான் எஸ்டோனியா ஞாபகத்தில் இருந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த லாட்வியா நாட்டில் நான் வந்து பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை. இதை உடனடியாக ஆர்டிகல் 5 பயன்படுத்தி ரஷ்யாவை அடி என்று அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கி எரிந்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து திருநீராக்கி செல்வதான் நம்மளோட வேலையாக இருக்க வேண்டும். தாக்குதலை நடத்துங்கள்ன்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ லாட்வியா வந்துட்டாங்க. இப்போ அந்த அடக்க முடியல. இப்போ சுற்றிக்கலாம் கொட்டசாமி கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாரு, ஏதோ வேறு ஏதோ வர உக்ரைன்காரன் கூட அடிச்சிருப்பான், எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 வந்துட்டே தான் இருக்கும். அன்னைக்கு என்னன்னா ஸ்லோவாக்கியானுடைய ஒரு ஆயில் டெர்மினல் மீது ஒரு ட்ரோன் வந்து அடித்து பற்றி எரியுது, இங்கே எரியுது. அப்புறம் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டு, அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்னா வெடிமருந்துகள் தயாரிக்கிற இடம், அந்த இடத்துல பற்றி எரிஞ்சிருக்கு. ஜெர்மனியில் பிரச்சனை வருது, ஏதோ பெருசாக நடத்துகிறாங்க. இது எல்லாமே இன்னமும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பலவீனமாகறோன்னு அர்த்தம். இந்த பலவீனத்தை நிறுத்தி உடனடியாக நம்ம தாக்கல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம ஜேடி வேன்ஸ் அவர்கள் உக்ரைனுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. உக்ரைன் கொஞ்சம் அந்த கடல் பகுதியில் குறிப்பாக எண்ணெய் கிடங்குகள் மீதோ இல்லை கப்பல்கள் மீதோ தாக்கல் நடத்துறதை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்களாம். இன்றைக்கி உக்ரைன் முதல் முறையாக ரஷ்யாவுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிவிலியன்ஸ் கப்பல் மீது நம்ம ஏன் தாக்கல் நடத்தணும், லெட்ஸ் மேக் ஏ டீல், ஒன்லி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் அடிக்கலாமான்றாங்க. எவ்வளோ விவரமாக இருக்கீங்க நீங்கள். அவங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 128 கப்பல் அடிச்சிட்டிங்க ஏமாந்த கேப்பில். அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் 6 மாதம் கேப் போட்டு 128 கப்பல் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அதிகபட்சம் ஒரு 30 தான் அடிச்சிருக்காங்க. 30 அடித்ததுக்கே எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியல. ஒடிசா துறைமுகம் இழுத்து மூடப்பட்டது. ஒட்டுமொத்த உக்ரைனுடைய ஏற்றுமதியை ஸ்தம்பித்து விட்டது. கடல்வழி ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்தியது ரஷ்யா. அலறி கொண்டிருக்கிறது உக்ரைன். இப்போ ஜேடி வேன்ஸ் மூலயமா அறிக்கை சொல்லி ஜேடி வேன்ஸ் வந்து உக்ரைனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி உடனே உக்ரைன் ஓடி வந்து வேணா நாங்கள் அமெரிக்கா வேண்டுகோளுக்கு என்னங்க நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அந்த சிவிலியன்ஸ் கப்பல் மட்டும் நாங்கள் தாக்கல் நடத்தாமல் இருக்கிறோம்னா ரஷ்யா அதெல்லாம் கிடையாது, மோதல்னு வந்துட்டேன் சண்டைனா சட்டை கிளிக்கு தான் இருக்கும், தயாராக இருந்துக்கோங்க, ஏன்னா நாங்கள் ஏராளமாக இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பா நாடான குரேஷியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு காட்டுத்தீ பற்றி எரிஞ்சிருக்கு, அடக்க முடியல. கிரீஸில் காட்டுத்தீ, இப்போ யூகேல காட்டுத்தீ, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ குரேஷியாவில் வந்துருச்சு. வழக்கமாக யார் காரணம், யாரோ தனிநபர்கள் பற்ற வைத்திருக்காங்க. ஐரோப்பாவுக்குள்ளே ஒரு காட்டுத்தீ வருதுன்னா புலன் விசாரணையே பண்ண தேவையில்ல, சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். யாருன்னு எந்த நாடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கெல்லாம் எந்த நாடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்களான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.